அங்கேருந்து இது வரைக்கும் இருக்கு பாருங்க. ஹாய் கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எங்கே இருக்குன்னு பார்க்குறீங்களா? இங்கேதான், தமிழ்நாட்டில் இல்லை, வீட்டில் இல்லை, கவுஹாட்டி இருக்காங்க. ஒரு பெரிய ரைடு, அருணாச்சல் பிரதேஷ். பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸோட ஒரு 2 வருஷத்தான கனவு இது. ரொம்ப நாளாக அருணாச்சல் பிரதேஷ் அந்த நிறைய சர்க்கியூட் பண்ணிட்டு, பட் நம்மளுக்கு கிடைச்ச சான்ஸ் பார்த்தீங்கன்னா தவாங் இந்த வாட்டி. அதுவும் தும்லா பாஸ், ஹையஸ்ட் பாஸ் அருணாச்சல் பிரதேஷ் ரீஜன் போகிறோம். அந்த ரைடுக்கு ஸ்டார்ட் இன்னைக்கு. நானும் போய்க்கிறேன், அப்போதான் இருந்துச்சு உங்கள்கிட்ட பேசணும்னு தோணுச்சு. அதுக்கு தான் வீடியோ இன்னும் போகிற வழியில் பழையங்கிற நிறைய சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது. ஓகே, I'll keep you posted. ஹே காய்ஸ், குட் மார்னிங் எல்லாருக்கும். இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, டோரை திறந்து வெளியே தாங்க போயிட்டுருக்கோம். திஸ் இஸ் கவுஹாட்டி. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இங்கே தான் நாங்கள் தங்கின ஸ்டே. இதுதான் ஏஃப்ரேம் நாங்கள் தங்கின ஸ்டே. செம்மையாக இருந்ததுங்க. லாஸ்ட் 2 டேஸாக இங்கே தான் தங்கியிருந்தோம். செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. இங்கே ஃபுட்டும் வேறு லெவலில் இருந்துச்சு. கவுஹாட்டியில் மோஸ்ட்லி ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். பட்டு இங்கே நாங்கள் தங்கின ஸ்டேயில் ரொம்ப நல்லா இருந்தது ஃபுட்டெல்லாம். ஸோ ரைட் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. Day 1 ஆஃப் தி ரைட். எங்கன்னு பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் திராங் போக போகிறோம். இங்கே நம்ம ப்ரோ ஹாய் ப்ரோ. ஹாய், குட் மார்னிங். Day 1 எப்படி இருக்குது? என்ன ஃபீல் பண்ணுறீங்க? சூப்பராக இருக்குங்க. வந்து இறங்கும்போது ரொம்ப ஹாட்டாக இருந்துச்சு. பட் ஈவினிங் இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கு, கிளைமேட் சில்லுன்னு இருக்கு. நெக்ஸ்ட் டே மார்னிங் இது. ஸோ இன்றைக்கி தான் எங்களுடைய Day 1க்கான ரைட் டுவர்ட்ஸ் திராங் போக போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டே டு தவாங். ஸோ நம்ம பாய்ஸ் எல்லாம் ஓகே தூங்கிட்டு இருக்காங்க. ஹலோ குட் மார்னிங். எல்லோரும் எழுப்பி விட்டாச்சு. காலையில் 5:15 எழுப்பி விட்டாச்சு. இங்கே 5 மணிக்கெலாம் விடிஞ்சிருச்சு. மோஸ்ட்லி இன்னொரு 1 or 2 ஹவர்ஸில் கிளம்பிடுவோம். திஸ் இஸ் மார்னிங். எனக்கு தெரிஞ்சு ஒரு 6:15 இருக்கலாம். இங்கே பாருங்கள் இப்போவே எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நைஸுங்க. தென் சின்ன ஒரு குரூப் டிஸ்கஷன் இருக்கும். எல்லோரும் ரெடி ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறமேட்டுக்கு ரைட் ஸ்டார்ட் பண்ணுறோம் மோஸ்ட்லி. ஸோ வில் கீப் யூ போஸ்டட். பாய். ஸோ காய்ஸ், கவுஹாட்டி எதுக்கு ஃபேமஸ் சொல்லுங்கள். கவுஹாட்டி, வாட் இஸ் ஃபேமஸ் இன் கவுஹாட்டி? என்ன ஃபேமஸ்ன்னு கேட்காதீங்க. இட்ஸ் ஆல் அபவுட் இங்கே வந்து அதிகபட்சமாக வியாபாரம் நடக்கிற ஒரே விஷயம் இதுதாங்க. இங்கே பாருங்கள், சுற்றிலும் பான் பராக், வெறும் ஊர். எப்படி சொல்லணுன்னா, ரோடு ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கும், தார் ரோட் பிளாக்காக இருக்கலாம், பட் எல்லா கார்னர்ஸும் உங்களுக்கு ரெட்டாக தான் இருக்கும். அண்ட் தென் ஆமாம், இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ட்ரையல் ரூமில் கூட ஒரு கார்னரில் ஏதாவது ஒரு கார்னர் கிடச்சா துப்பி வச்சிடுறாங்க. விழியே கதை எழுது, கண்ணீரில் எழுதாதே, மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன். ஆஃப்டர் சம் 120-130 கிலோமீட்டர்ஸ் கழிச்சு இன்னும் ஒரு தேஸ்பூருக்கு ஒரு 40 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். நாங்கள் ஆல்ரெடி ரைட் ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 12 o'clock ஆகிடுச்சு. இட்ஸ் டைம் நவ் 3:21. வந்து இங்கே ஒரு KFC இருந்துச்சு, அங்கே வந்து லஞ்சு முடித்தோம். அங்கே ஜஸ்ட் ஒரு 45 minutes கிட்ட நல்லா ரிலாக்ஸ் பண்ணி நல்லா சாப்பிட்டு இப்போ செம்ம ரிலாக்ஸாக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சன்செட் பார்த்திங்கன்னா
உங்களுக்கு 4-4:30 ஆகிடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈவினிங் நம்ம ஒரு 5 மணி இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி சுச்சுவேஷன் இங்கேங்க. ஸோ இன்னும் ஒரு ½ hourல எனக்கு தெரிஞ்சு ½ hourலேருந்து 1 hourக்குள்ளே கண்டிப்பாக நம்ம சன்செட்டை பார்த்துடலாம். சன்செட்டை பார்க்க முடியுமா, பார்த்துடலாம், நிறுத்த முடியுமான்னு பார்க்குறேன். ஏன்னா நாங்கள் வந்து டார்க் ஆகிறதுக்குள்ளார அருணாச்சல் பிரதேஷ் பார்டர் என்ட்ராயிடணும்னு பிளான் பண்ணி போயிட்டுருக்கோம் ரைடு. இன்னும் ஒரு 100 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஸோ அங்கே பாருங்கள் நம்ம பாய்ஸ் எப்படி சூப்பராக ரைட் பண்ணிகிட்ருக்காங்க. போத் கைட் பண்ணி கூட்டு போகிறதுலையா இருக்கட்டும், அது இல்லாமல் சிக்னல் காமிச்சு போகிறதுலையா இருக்கட்டும். முன்னாடி ரைடர் கிட் 400, முன்னாடி ஜாக் ப்ரோ இருக்கார். ஸோ ரைட் ரொம்ப ஆசமாக போயிட்டுருக்குங்க. ரொம்ப 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 ஆசமாக போயிட்டுருக்கு. நேற்று இல்லாத மாற்றம் என்னது, காற்றின் காதில் ஏதோ சொன்னது. இதற்கெல்லாம் அர்த்தங்கள் என்ன கேட்க வேண்டும் உன்னை, காலம் கை கூடினா. இதுதான் காதல் என்பதா, இளமை பொங்கிவிட்டதா, இதயம் சிந்திவிட்டதா, சொல் மனமே. நான் சொன்னேன் இல்லையா, இப்போ டைம் வந்து பாருங்கள் 4:33 தான் ஆகுது. இப்போவே டார்க் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் நம்ம ஊரில் ஒரு 6:30 மணி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 2 hours இங்கே சீக்கிரம் சன்ரைஸ் ஆகிடும். அதே மாதிரி சீக்கிரம் சன்செட் ஆயிருங்க. எப்படி இருக்குது பாருங்கள். சமத்தியாக இருக்குங்க. டார்க் இப்போ எனக்கு ரொம்ப இருட்டான மாதிரி இருக்குது. நம்ம ஊர் கணக்கில் 7 மணி ஆன மாதிரி இருக்குது. இப்போ தான் 4:30. ஸோ போயிட்டுருக்கோம். அனதர் 5 hours காட்டுது. ஆஸ் பர் பிளான் போனாலே நாங்கள் 10 மணிக்கு தான் போய் ரீச் ஆகும். இன்னும் மேலே ஏற 2 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் டெம்பரேச்சர் இருக்குன்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. இந்த ரைடு கொஞ்சம் அட்வென்ச்சராக தான் இருக்க போகுது. ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போவே குளிர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லொக்கேஷன்ஸ் எல்லாம் பார்க்க முடியுமா? இன்னும் கொஞ்ச நாளுங்கிற பாருங்க. இன்னும் ஒரு 30-40 கிலோமீட்டரில் பார்டர் கிராஸ் பண்ணிடுவோம் கைஸ். ஸோ செம்ம இதுவாக இருக்குது. ஒரு மாதிரி கூஸ் பம்பாக இருக்குது. அருணாச்சல் பிரதேஷ் ஏதோ ஒரு ஊருக்கு இது நாள் வரைக்கும் தமிழ்நாடு கர்நாடகா போகும்போதெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஃபீலே வந்ததில்லை. கவுஹாட்டி டு அருணாச்சல் பிரதேஷ் தான் போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு பர்மிட்லாம் எடுத்துகிட்டு போகிறோம். இது எதுக்காக ஏன்னுட்டு எல்லாமே ஃப்யூச்சரில் வீடியோஸில் ஒன்றா சொல்கிறேன். இங்கே பாருங்கள் இந்த ரோடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம பாய்ஸ் ரைட் பண்ணுறதை பாருங்கள். வேறு லெவலில் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ டைம் என்ன தெரியுமா? ஜஸ்ட் 4:56. ஈவினிங் 4:56ங்க. நம்ம ஊரில் 4:56 ஈவினிங் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இந்த ஊரில் பாருங்கள் செம்ம டார்க் ஆகிடுச்சுங்க. குளிரும் ஆரம்பிச்சிச்சு. செம்மையா இங்கே பாருங்களேன். எதிர்க்க வர்றவங்க எவ்வளோ லைட்ஸ் போட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 60 to 70 தான் ஒரு டீசென்ட் ஸ்பீட் தான் மெயின்டைன் பண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ எல்லார் வண்டியிலும் ஹசார்ட் போட்டிருக்கு. ஹசார்ட் இல்லாத வண்டியில் போடல. பட் வந்து ப்ரிகாஷனாக ரொம்ப காஷனாக தான் ரைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ காய்ஸ் இப்போ நாங்கள் டைகர் ரிசர்வ்க்குள்ளே போயிட்டுருக்கோம். இது முக்கியமாக எதிர்பார்க்கல. நாங்கள் சுத்தமாக எதிர்பார்க்கல. யாருமே இங்கே நிறுத்திடாதீங்க. வில் கீப் ஆன் மூவிங். கொஞ்சம் தூரத்துக்கு இது வந்து ஒரு டைகர் ரிசர்வ். எதிர்பார்க்கல. இட்ஸ் ஆல்மோஸ்ட் 6:15 டைமு. செம்ம ஃப்ரீசிங் கோல்டாக இருக்குது இங்கேயே. இன்னும் மேலே எப்படி இருக்குன்னு போல். தவாங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் -1 இருக்குது இப்போது. இங்கே எவ்வளோ இருக்குன்னு தெரியல. செம்ம ஃப்ரீசிங்காக இருக்குது. எல்லாருமே தெர்மல் ரைனர்ஸ் போட்டு கொஞ்சம் சேஃபாக தான் ரைட் பண்ணிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள். ஸோ கீப் ஆன் மூவிங் காய்ஸ். திஸ் இஸ் கோயிங் டு பி மோர் அட்வென்ச்சர். ரொம்ப அட்வென்ச்சராக இருக்க போகுது. ஹாய். ஹலோ. What's your name? What's your name? My name is James Sisaso. Ha. Super.
ஸோ கைஸ் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ் பார்டர் என்டர் ஆகிட்டோம். நம்ம பாய்ஸ் இங்கே ஒரு டீ கடைக்கு வந்தோம். ஸோ 2 சோட்டோஸ் போயிருக்காங்க. டீ ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இங்கே கவுஹாட்டி வந்துட்டு இங்கே டீ சாப்பிட்டது நிஜமாவே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இங்கே டீ ரொம்ப நல்லா இருக்கு இந்த கடையில். ஸோ அடுத்து மேகி எப்படி இருந்துச்சு? தரமாக இருக்குது. சூப்பி நூடுல்ஸ் மாதிரி சூப்பராக இருக்குது. சூப்பராக பண்ணியிருக்காங்க. குளிருக்கு சூடாக நல்லா இருக்கு இல்லையா? ஸோ யாராச்சும் பார்டர் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அங்கே ஆளுங்க நின்றுருக்காங்க பாருங்க. அதான் பார்டரு. அது வீடியோ எடுக்க அலோடு இல்லை. நம்ம பைக்ஸ் எல்லாம் அங்கே நின்றுருக்குது. திஸ் இஸ் அருணாச்சல். எங்க வேணாலும் போலாங்கிற வரம் உங்களுக்கு கிடைச்சா உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு போவீங்க. ஆனா அந்த இடம் கூட தகுந்த இடம் இல்லைன்னு உங்களுக்கு ஏதோ ஒரு நாள் தோணும். நாம எந்த இடத்துல இருக்கோம், என்ன செஞ்சுட்டு இருக்கோங்கிறது முக்கியம் இல்லை. நம்ம எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கமா இல்லையாங்கிறது தான் முக்கியம். நீ என்ன சொல்றேன்னு புரியல. உங்களால கட்டுப்படுத்த முடியாத விஷயங்களை நினைச்சு நீங்க எப்பவும் கவலைப்படக்கூடாது. நிம்மதியா வாழுங்க. ஸோ கைஸ், ரோட் டு தவாங் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இன்றைக்கி எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ் பார்டர்லேருந்து தவாங் தான் போயிட்டுருக்கோம். ஆரம்பிச்சிருச்சுங்க ஹில் ஸ்டேஷனு. மவுண்டெயின்ஸ் ஆர் காலிங். செம வைபாக இருக்குங்க. இப்போ 10:40 ஆகிடுச்சு. இட்ஸ் ஓகே, நோ இஷ்யூ. அடுத்த ரைடு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நிறைய லொக்கேஷனில் நிறுத்தி நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகலான் இருக்கோம். ஸோ இது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. லெட்ஸ் see. Let's rule the road. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா செலா பாஸு, அதுக்கப்புறம் ஜங் வாட்டர் ஃபாலு. இன்றைக்கி ஜங் வாட்டர் ஃபால் பார்க்க முடியலன்னா ரிட்டர்ன் வரும்போது ஜங் வாட்டர் ஃபால் பார்த்துக்கலான் இருக்கோம். ரோட்ஸு பாருங்களேன் எவ்வளோ தரமாக இருக்குது. ஐயோ, அருணாச்சல் லே லதாக் நாங்கள் ஏற்கனவே முடிச்சிட்டோம். ஆனால் அருணாச்சல் வாங்க, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த வைபே எப்படி இருக்குது தெரியுமா? ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. ரொம்ப சீனிக் எல்லாமே சீனிக்காக இருக்குது. சான்ஸே இல்லை. செம்ம அழகாக இருக்குங்க இடமே. ரோட்ஸும் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது. வாவ். பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் லொக்கேஷனு. ஐயோ சாமி, தேங்க் காட். எவ்வளோ அருமையான லொக்கேஷனுங்க அதெல்லாம். சான்ஸே இல்லை. ஸோ கைஸ், நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா செல்லோ பாஸ் டனல் நோக்கி டனலுங்கிற பாருங்கள், செல்லோ பாஸ் நோக்கி போயிட்டுருக்கோம். ஜஸ்ட் இன்னும் ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் தாங்க. கையெல்லாம் செம்ம ஃப்ரீசிங் கோல்டு. உள்ளே ஒரு லைனர் போட்டுட்டு இந்த ரப்பர் க்ளவ் போட்டாச்சு குளிர் தாங்குமான்னு பார்த்தேன். இதையும் தாங்க பிடிக்க முடியல. ரொம்ப ஃப்ரீசிங் கோல்டாக இருக்குது. நீங்கள்லாம் யாராச்சும் பிளான் பண்ணிங்கன்னா டெக்கத்லானில் ஹீட்டிங் பேட்ஸ் இருக்கும். நம்ம க்ளவில் அந்த ஹீட்டிங் பேட்ஸ் எல்லாம் வச்சுட்டு வந்தீங்கன்னா அதை மட்டும்தான் மேனேஜ் பண்ண முடியும். இது என்ன வெயில் அடிக்குது. ஆனால் கை வந்து நான் ஃப்ரீசருக்குள்ளே ஒரு மணி நேரம் வச்சுருந்தா எப்படி ஊசி மாதிரி குத்துமோ அந்த மாதிரி குத்திக்கிட்டு இருக்குங்க. ஓ மை காட். வரைக்கும் ஆன்லேயே வச்சுக்க வேண்டியதான். போமா கைஸ், ஆல்மோஸ்ட் செலவு பாஸ்க்கு இன்னும் ஒரு 3-4 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. ஐயோ, இந்த க்ளவ் போட்டு ஆன் பண்ணவே முடியலங்க.
beautiful. Woo! Woohoo! Salapos! Diaro! Woo! 13,700 feet. Welcome to Salapos. Welcome to West Coming Salapos. Salapos கிட்ட வந்தாச்சு. ஹேமஸ்ன்னு நினைக்கிறேன். சரியான தலைவலி, மூச்சு வாங்கிருச்சு. இந்த இடம் ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. பாருங்களேன், செலா லேக் இது. அங்கே ஐ லவ் செலா இருக்குது. இது வந்து செலா லேக்கு. உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக மேலே ஏறி வந்தேன். இட்ஸ் ஆசம். வேறு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸுங்க. லடாக்கில் 19,000லாம் போனோம். பட் என்னமோ தெரியல, இது 13,700 ஃபீட் தான். சுத்தமாக மேனேஜ் பண்ண முடியல. மூச்சு வாங்கல, பட் தலைவலி வந்துடுச்சு. கொஞ்சம் உஷாராக தான் இருந்தாகணும் போல். ஒரு டெரைன் ஒரு மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் தான். சைலண்ட்டாக நல்லா இருக்குது. ஃபீல் த பீஸ். தண்ணி மொத்தமாக ஃப்ரீஸ் ஆகிடுச்சுங்க. அந்த இடத்துல மேலே ஒரு வாட்டர் ஃப்ளோ இருக்குது. இங்கே பாருங்க, கீழே ஃபுல்லாக தண்ணி ஃப்ரீஸு. என்னங்க இப்போ தெரியுதுங்களா என்ன மாதிரி அதரன்ட்டு தண்ணி போகுது. மேலே லேயர் ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. உடனே அந்த ரூட்டில் தான் போகிறோமா? அப்பா, அங்கங்கே ஸ்னோ இருக்கு. சில்லான கிளைமேட்டு, காற்று பயங்கரம். அப்பா, அன்எக்ஸ்பெக்டட். சென்டர் ஆஃப் தி பிரிட்ஜ். பிளாக் ஐஸ்க்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான். லைட்டாக மூவ் பண்ணுங்க. நோ ஃபாஸ்ட். எந்த இடத்துல வேணால் பிளாக் ஐஸ் இருக்கலாம். இது ஃபுல்லாக ஸ்னோவாக கவர்டாக இருக்குது. ஸ்லோ டவுன். கைஸ், இந்த ரோடு பாருங்க, பிளாக் ஐஸ், ஃபுல்லாக பிளாக் ஐஸாக இருக்கு. ஆமாடா, சென்டரில் வாங்க, யாரும் ஓரம் போகாதீங்க. ஒரு
ஸோ கைஸ் அங்கே பாருங்கள், தண்ணி உறைஞ்சி அப்படியே ஐஸ் கட்டியாக மாறி இருக்குது. ஃபுல்லாக ஸ்னோ தான். நான் ஸ்னோ மேலே தான் நிற்கிறேன் இங்கே. அங்கே பாருங்களேன், கத்தியாக தண்ணி அந்த வாட்டர் ஃப்ளோவில் வரும்போதே ஃப்ரீஸ் ஆகிருக்கு. கத்தியாக இருக்குது பாருங்கள். இன்னும் பயங்கரமாக காட்டணுன்னா அங்கே பாருங்கள். பாருங்க, ஃபுல்லாக கத்தியாக இருக்கு. பாருங்க எவ்வளோ ஐஸாக இருக்கு. ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா செலா பஸ் தாண்டி தவாங் போயிட்டுருக்கோம். இன்னும் ஒரு 50 கிலோமீட்டரு, 1.5 மணி நேரம் காட்டுது. ரோடு ஃபுல்லாக பிளாக் ஐஸுங்க. எதிர்பார்க்கவே முடியல. ரோடு 2-3 பேர் எப்படின்னாலும் வலிக்கி விடுறாங்க. நம்ம டீமில் இல்லை, கொஞ்சம் சுதாரித்து உஷாராக ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கோம். எப்படி எந்த நேரத்தில் எப்படி இதாகுதுன்னு தெரில, கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது. சுதாரித்து உஷாராக கொஞ்சம் போயிட்டுருக்கோம் நாங்கள். எல்லோரும் வந்துட்டாங்களா? ஸோ guys, குட் மார்னிங். கஸ் புத்தா. A few moments later. காய்ஸ், இங்கே பாருங்க, அங்கே பாருங்க இந்த புத்தா ஸ்டாச்சு. கோப்ரோ எந்த அளவுக்கு உங்களுக்கு காமிக்குதுன்னு தெரியல. வாவ், செமங்க. ஸ்லோஸ். ஆமாம், தவாங் ஃபுல்லாக மிஸ்டாக தாங்க இருக்கு.
ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மைண்ட் 4:30 தவாங் மானஸ்ட்ரி கிட்ட நெருங்கிட்டோங்க. இன்னும் ஒரு 900 மீட்டர்ஸ் தான் இருக்குது. செம வாய்ப்புங்க. செம்மையாக ஸ்னோவில் விளாண்டு செம்மையாக ஃபோட்டோஸு எல்லாம் எடுத்துகிட்டு இப்போ தவாங் மானஸ்ட்ரி கிட்ட வந்திருக்கோம். அட் தி மேக்ஸ் இங்கே இன்னும் ஒரு 20 நிமிஷத்தில் இங்கே இருட்டுறோம். ரொம்ப நாள் கனவுங்க. ரொம்ப நாள் வீடியோஸ்லேயே பார்த்து இந்த இடத்துக்கு வரணும், இந்த மொனாஸ்ட்ரிக்கு வரணுன்ட்டு. பிகாஸ் ஏஷியாலே வேர்ல்ட்லே செகண்ட் லார்ஜஸ்ட் பிக்கஸ்ட் மொனாஸ்ட்ரி. வாவ், செம்ம ஃபீலிங்கு. ஃபுல்லாக ஸ்னோவாக இருக்குது, ஃபுல்லாக ஃபாகாக இருக்குது. ஸோ என்ட்ரி டு தி கிரேட், என்ட்ரி டு தி கோட். மணி உட்காந்தீங்கன்னா எல்லாம் தெரியும். என்ட்ரி டு தி கிரேட் தவாங் மொனாஸ்ட்ரி. ஆமாங்க, இந்த லைனப்பில் பாருங்கள் ஃபுல்லாக பெல்லு தான் 2 சைடும். கோயில் பக்கமே போகலான்னு சொன்னாங்க. பாருங்க தவாங் மொனாஸ்ட்ரி. செமங்க, நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஆமாம், பைக் மேலே உங்களுக்கு இருட்டா தெரியல. இது பேக் எண்ட். இடம் இருக்கா? ஏமாமே இது வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட். வரும் தள்ளி விடுங்கப்பா. ஸோ கைஸ் இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்துட்டோம். எதுக்கு ப்ரோ வேர்ல்டு செகண்ட் லார்ஜஸ்ட் மொனாஸ்ட்ரி. பைக் உள்ள விட்டுருக்கலாம். ஓகே, அந்த கொடி பாருங்களா, கொடி மரம் மக்களே இங்கே பாருங்க எப்படி ஏற்றிருப்பாங்க. எப்படி மூக்கு செம்ம ஃப்ரீசிங் ஆகிட்டோம்லாம். தேங்க்யூ சுதர்ஷன் ப்ரோ. தேங்க்ஸ் ஃபார் தி வீடியோ. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு செகண்ட் பிக்கஸ்ட் மொனாஸ்ட்ரிக்கு வந்திருக்கோம். சூப்பராக எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ரொம்ப வைபான பிளேஸ் இது தவாங் மொனாஸ்ட்ரி. இது என்ன ஆல்டிடியூடுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 12,000 ஃபீட்டில் இருக்கும். என்ன ப்ரோ? 12,000 ஃபீட்டில் இந்த மொனாஸ்ட்ரி இருக்குது. ஸோ வாங்க மொனாஸ்ட்ரிக்குள்ளே போகலாம் வாங்க. ரொம்ப நாளாக அப்போ பிளான் பண்ணி தவாங் போனோம். முக்கியமாக இந்த மொனாஸ்ட்ரிக்கோசரம் தாங்க. இந்த மொனாஸ்ட்ரி போகணும், இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை. செம்ம வைபான இடம். ஆல்மோஸ்ட் 600 இயர்ஸ் ஓல்டு மொனாஸ்ட்ரி இது. எல்லோரும் ஷூஸ் ரிமூவ் பண்ணி வாங்க பார்க்கலாம், எல்லோரும் சேர்ந்து பார்க்கலாம் வாங்க. போகிறதுக்கு முன்னாடி ஷூஸ் எல்லாமே கம்பல்சரி ரிமூவ் பண்ணிடணும். அன்வான்ட் லக்கேஜ் எதுவுமே உள்ளே எட்டு போக்குறது. உள்ள வந்துட்டோங்க. இங்கே சைலன்ஸ் ரொம்ப முக்கியம்.
ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே சாமிக்கு சாத்தின புத்தருக்கு சாத்தின எல்லா கிளாத்ஸும் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஆளுக்கு ஒன்று எடுத்துகிட்டு போகலாம். ஸோ நம்ம டீமுக்கான ட்ரெஸ்ஸஸ் வந்து நான் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். கேட்டு போகிறோம் எல்லோரும் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ கைஸ் இங்கே வந்து பார்த்ததில் புதுசாக ஒரு விஷயம் பார்த்தேன். இங்கே வந்து இந்த விளக்கு பாருங்கள், இது சுற்றி வெண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு வெண்ணெயை வச்சுட்டு உள்ள ஆயில் போட்டு பற்ற வச்சுருக்காங்க. ரொம்ப நேரம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நான் பார்த்துட்ருக்கேன். ரொம்ப புதுசாக இருக்குது, நல்லாவும் இருக்குது. இது மாதிரி ஜூஸ் பாட்டில்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருக்காங்க. பிரசாதம் இங்கே பார்த்தீங்கன்னா சாமிக்கு பிரசாதமாக அரிசி ஜூஸ் பாட்டில்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. கீழே இங்கே காசும் வச்சுருக்காங்க. பிளட் ஸ்ப்ரைட்ஸாக இருக்குது. ஸோ இந்த எல்லா சிலையோட கண்ணுமே ஸ்வாகியாக நம்மளே ஒத்து பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீல். பக்கா பீஸ்ஃபுல்னஸாக இருக்குது. சாமி வாங்க நேரில் சாமியை பார்த்துட்டு கொஞ்சம் கும்பிட்டுருலாம். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோயிலை பற்றி சில இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம ப்ரோ வாங்கியிருக்காரு. ஸோ அவர்கிட்டே கேட்போம். சொல்லுங்கள் ப்ரோ. அதாவது இது ஒரு கிட்டத்தட்ட 500-600 ஆண்டு பழமையானது. மோஸ்ட்லி அருணாச்சல் பிரதேஷ்லேருந்து தான் மாங்க்ஸ் வந்து இங்கே இருக்காங்க. கேட்டதுக்கு அவர் ஒரு அசாமீஸ் வந்து இங்கே சமையல் செய்கிறார். அவரே வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு. இங்கே ஃப்ரீ டீ வைக்கிறாங்க. ஸோ டீயும் கொடுத்தாரு. கிட்டத்தட்ட ஒரு 400 குழந்தைங்க இருக்குது. ஒரு 450 பெரியவங்க இருக்காங்க மாங்க்ஸு. இவங்களுடைய ஸ்கெடியூல் எப்படி அப்படின்னா காலையிலே ஒரு 4 மணிக்கே வந்து எஜுகேஷன் ஆரம்பிச்சிருது. 8வது வரைக்கும் எஜுகேஷன் இருக்குது, அந்த உலக கல்வி. அது சேர்த்து மார்க்க கல்வி, அதாவது ரிலீஜியஸ் எஜுகேஷனும் கொடுக்குறாங்க அவங்க. ஸோ 4 மணிக்கு ஆரம்பித்து 4 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் இது ரெண்டுமே சேர்த்து கொடுக்குறாங்க. நடுவில் லஞ்ச் பிரேக்கு, பிரேக்ஃபாஸ்ட் பிரேக்கு, அப்புறம் ஸ்நாக்ஸ் பிரேக்கு, டின்னர் பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த மாதிரி கொடுக்குறாங்க. அவர் அசாமீஸ் என்ன சொன்னார் அப்படின்னா, எனக்கு வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது இங்கே. நான் வீட்டில் இருந்தால் கூட கொஞ்சம் பல நினைவுகள் வரும். நான் 6 மாதம் ஆச்சு வேலைக்கு வந்து, எனக்கு வீட்டு ஞாபகமே வர மாட்டேங்குது, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொன்னார் அவர். அதுதான் சொன்னார். நான் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னார். என்விரான்மெண்ட் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னார். ஸோ அதான் இன்ஃபர்மேஷனு. நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ரொம்ப அமைதியாக இருக்குது. நீங்கள் அந்த பில்டிங்க்கு போனீங்க அப்படின்னா அந்த சின்ன சின்ன வீடுங்கள்லாம் இருக்குல்ல, அங்கே தான் பசங்க தங்கியிருக்காங்க. அங்கே எஜுகேஷன் நடந்துகிட்ருக்கு. அங்கே போனீங்கன்னா அவங்க ஓதுறது கேட்கும். இந்த ரிலீஜியஸ் டெக்ஸ்ட்லாம் ஓதிட்டுருக்காங்க. அவங்களுடைய புத்திஸ்ட் ரிலீஜியஸ் டெக்ஸ்ட் அவங்க ஓதிட்டு பழகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லா ரிலீஜன்லையும் இருக்கிற மாதிரி ஒரு செட்டப் தான் இது. எல்லா ரிலீஜன் நீங்கள் போனீங்க அப்படின்னா அந்த மார்க்க கல்வியை படிக்கிறதுக்குன்னே சில மக்கள் இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி புத்திஸ்டில் இவங்க இருக்காங்க. சூப்பர், தேங்க்யூ தேங்க்யூ. தேடல் அதுக்கு முடிவே இல்லைல்ல. எத்தனையோ பேர் நமக்கு தேவையானதை பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு தேவையில்லாத தேடிக்கிட்டு இருப்போம். ஆனால் இந்த பயணத்தில் எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து நண்பர்களாகி ஒரு புது உறவு நம்மோடு பயணிக்கும்போது எந்த பயமும் இல்லாமல் மலையை கண்டா ஆடும் சிறு மழலை போல இந்த பனிமலையில் எந்த கவலையும் இன்றி தன்னிலை மறந்து ஆடும் ஒவ்வொரு மனிதர்களும்
சிறு பிள்ளைகள் தாங்க. ஒவ்வொரு பயணத்தின் முடிவும் இன்னொரு பயணத்தின் தொடக்கம்தாங்க. ஒரு புது தொடக்கத்துக்காக வாழும் அனைத்து நண்பர்களுக்கும் இந்த தேடல் தொடரும்.